श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. இன்றைய தினம் 59வது ஸ்லோகம் ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தம் அதி கம்பீரமான ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்டது. யதிராஜருடைய ஸ்ரீ வைபவத்தையும் அவருடைய ஸ்ரீசூக்திகளின் மகிமையையும் தெரிவிக்கிறது. இந்த 59வது ஸ்லோகத்தில் தம்மை ஆட்கொள்ளுமாறு யதிராஜருடைய திருவடிகளை வேண்டுகிறார் சுவாமி. நமக்கும் இந்த பிரார்த்தனை யதிராஜருடைய திருவடிகளை வேண்டுதல். யதிக்ஷோணி பர்த்துர் யதிதமனிதம் போகஜனதா சிரஸ்ரேணி ஜுஷ்டம் ததிகதிருடபந்தம் பிரபவதி அவித்யாரண்யானி குஹர விகரன் மாமகமனஹ பிரமாத்யன்மாதங்க பிரதம நிகழம் பாதயுகலம் என கவி நயத்தோட அந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரங்களுடன் சுவாமி ஆச்சரியமாக அனுபவித்த ஒரு ஸ்லோகம். யதிக்ஷோணி பர்த்துர் யதிதம் அனிதம் போகஜனதா சிரஸ்ரேணி ஜுஷ்டம் ததிக திருடபந்தம் பிரபவதி அவித்யாரண்யானி குஹர விகரன் மாமகமனஹ பிரமாத்யன்மாதங்க பிரதம நிகழம் பாதயுகலம் பிரதம நிகழம் பாதயுகலம் குஹர விகரன் மாமகமன. அழகான வார்த்தைகளை போட்டு அவர் தெரிவிக்கிறார். இகலோகத்தில் சிற்றின்பங்களை விரும்பாத சாதுக்களுடைய திருமுடிகளால் சேவிக்கப்படும் உடையவருடைய 2 திருவடிகள் அஞ்ஞானம் என்ற காடு, அந்த காட்டின் உள்ளே திரியும் என் மனமாகிய அந்த மதம் பிடித்த யானை, அந்த யானைக்கு ஒரு கால் விலங்கு போல உறுதியாக அமைந்துள்ளது யதிராஜருடைய திருவடிகள். சுவாமி தெரிவிக்கிறார், சாதுக்களுடைய திருமுடிகளால் சேவிக்கப்படும் உடையவருடைய திருவடிகள், அந்த திருவடிகள் அஞ்ஞானம் என்ற காட்டில் மதம் பிடித்து திரியும் என் மனமாகிய யானை, அந்த மதம் பிடித்த யானை போல என் மனம் அந்த அஞ்ஞானமாகிய காட்டில் திரிகிறது. அந்த யானைக்கு சங்கிலி போட்டு அது நடக்க மூவ் ஆக முடியாமல் போட்டுருவான். அந்த விலங்கு போல இருப்பது யதிராஜருடைய திருவடிகள் என்கிறார் சுவாமி. இம்மை பயனை துறந்து மறுமை இன்பத்தை நாடும் மகான்களாலே சேவிக்கப்படுபவை ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருவடிகள். எனது மனமோ மதம் கொண்ட யானை போன்றது. அது அஞ்ஞானமாகிய காட்டில் இஷ்டம் போல திரிந்து கொண்டிருக்கிறது. மதம் கொண்ட யானையை வெளியே திரிய விடாமல் ஒரு இடத்தில் உறுதியாக கட்டி வைப்பர், இல்லைன்னா டேமேஜ். அதுபோல என் மனத்தை கட்டி வைக்கும் சங்கிலியாகிறது யதிராஜருடைய திருவடிகள். இந்த உலகில் அந்த திருவடியின் சம்பந்தம் அடியனுக்கு எப்பவும் இடைவிடாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. ஸ்ரீ பாஷ்யகாரன் திருவடிகளின் பெருமை எல்லாருக்கும் தெரியாது. இந்த உலக சுகங்களின் இழிவை அறிந்து அல்பம் அஸ்திரம் என்று தெரிந்து கொண்டு நிலையான இன்பத்தை நாடும் பரமைகாந்திகள் தான் அறிவார்கள் ஸ்ரீ பாஷ்யகாருடைய திருவடிகளின் மகிமையை. இவர்கள் இந்த திருவடிகள் 2ஐயும் எப்போதும் தம் முடியால் தாங்கி வழிபடுகின்றன. இவை ஒன்றோடொன்று நெருங்கி இணைந்துள்ளன. அந்த திருவடிகள் அடியனுடைய மனமோ யானை போன்றது. மதம் பிடித்த யானை காட்டினுள் புகுந்து இஷ்டப்படி அங்கும் இங்கும் அது திரிந்து விளையாடி அழிக்கும். அதுபோல என் மனம் என்னும் யானை அஞ்ஞானம் என்னும் காட்டில் கிடந்து உழல்கிறது. மத யானையை சங்கிலியால் பிடித்து ஓரிடத்தில் கட்டுவது போல ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவடிகள் 2ம் என் உள்ளத்தை கட்டி பிடிக்கும் விலங்குகளாக நின்று அடக்கி அருள்கிறது. அந்த சங்கிலி போல நின்று என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமான அழகான வியாக்கியானம். இங்கு பகவத் ராமானுஜரின் திருவடிகளை பற்றி பேசுவதற்கு முன்
நம்ம அந்த பதவுரையை சேமிப்போம். யதிக்ஷோணி பர்த்துர் யதிதமனிதம் போகஜனதா சிரஸ்ரேணி ஜுஷ்டம் ததிக திருடபந்தம் பிரபவதி அவித்யாரண்யானி குஹரவிகரன் மாமகமனஹ பிரமாத்யன்மாதங்க பிரதமநிகலம் பாதயுகலம் யதிக்ஷோணி பர்த்து. எதிராஜருடைய அனிதம் போக இம்மை பயன்களை விரும்பாத ஜனதா மக்கள் தொகுதி, அந்த சாதுக்களின் கூட்டம், சிரஸ்ரேணி அவர்களின் தலையின் வரிசையால், ஜுஷ்டம் சேவிக்கப்படும், அவித்யா அஞ்ஞானமாகிய, அரண்யானி பெருங்காட்டின், குகர நடுவில், விகரன் விளையாடுகிற, மாமக மனஹா எனது மனமாகிய, பிரமாத்யத் யானைக்கு மதம் பிடித்த மாதங்க யானைக்கு, பிரதம நிகழம் முதல் விலங்காய் உள்ள, விலங்குன்னா அந்த சங்கிலி, யதிதம் பெருமை பெற்ற இந்த பாதயுகலம் இரண்டு திருவடிகளும் உள்ளனவோ, தத் அவை ஈக இந்த உலகில் திருட பந்தம் உறுதியான சம்பந்தத்தை உடையவனாக எனக்கு பிரபவதி விளங்குகிறது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இங்கு பகவத் ராமானுஜரின் திருவடிகளுடைய பெருமை பேசப்படுகிறது, அந்த திருவடிகளுடைய மகிமை பேசப்படுகிறது. இந்த உலகில் புருஷர்களால், அதாவது மக்களால் மிகவும் விரும்பி வேண்டப்படுபவை அறம், பொருள், இன்பம், வீடு. சமஸ்கிருதத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. வேதத்தில் கர்மகாண்டத்தில், அதாவது பூர்வகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்தால் தனம், வீடு, நல்ல மனைவி, நன்மக்கள் மற்றும் இந்த உலக வாழ்வுக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து இவற்றால் நுகரக்கூடிய சிற்றின்பங்களையும் கொடுக்கும் அந்த நல்ல கர்மாக்கள். பூர்வகாண்டத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்தால், இதே கர்மாக்களை எந்த பலனும் எதிர்பாராமல், எந்த பலனையும் கருதாமல் அனுஷ்டித்தால், பகவத் பிரீத்தியர்த்தம் அனுஷ்டித்தால், மோட்சம் என்னும் பேரின்ப பேற்றையே அளிக்கும். இந்த பேற்றை பெறுவதற்கு பிரதான உபாயங்களான ஞான, கர்ம, பக்தி யோகங்களை செய்வதற்கு உதவி புரியும். பக்தி யோகத்தை செய்ய முடியாதவர்களுக்கும் பாபங்கள் அகல்வதால் மனத்தெளிவை அளித்து பரமனிடம் சரணாகதியை பண்ணுவதற்கும் இது உதவும். ஆக நாம் நுகரக்கூடிய சுகங்கள், இன்பங்கள், இன்பங்கள் ரெண்டு இரு வகைப்படும் நுகரக்கூடியவை. நுகரக்கூடிய போக்ய வஸ்துக்களில் இன்பங்கள், துன்பங்கள், சுகங்கள், இன்பங்கள், அதாவது சுகங்கள் ஒன்று, இன்பங்கள் ஒன்று, ரெண்டு. ஒன்று சிற்றின்பம், இது இந்த உலகிலேயே அனுபவிக்கக்கூடியது. இந்த உயிர் உள்ளவரை அனுபவித்து ஆவி பிரிந்த பின் வேறு சரீரத்தை கர்மவசமாக பெறுவான். அந்த வேறு சரீரம் புழு பூச்சியாக இருக்கலாம், இல்லை நாய் கரடியாகவோ இருக்கலாம், அல்லது இங்கு மனிதனாகவோ இருக்கலாம், சொர்க்கத்தில் ஒரு தேவதையாகவோ பிறக்கலாம். பக்தி அல்லது பிரபத்தியை செய்தவர்கள், பக்தி யோகமோ இல்லை சரணாகதியோ பண்ணவர்கள் மீண்டும் இந்த உலகில் பிறக்க மாட்டார்கள். அவர்கள் வீடு பேற்றை, அதாவது மோட்சானந்தத்தை, பேரின்பத்தை பெறுவார்கள். மோட்சத்தை பெற்றவர்கள் பரிபூர்ண பிரம்மானந்தத்தையே முடிவில்லாமல் அந்தமில் பேரின்ப அடியரோடு இருந்தமை என்று பக்தை பாகவதை சகா என்று பாகவத உத்தமர்களுடன், முக்தாத்மாக்களுடன், நித்தியாத்மாக்களுடன் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் பிரம்மானந்தத்தை. இதை விரும்புபவர்களை, இந்த மோட்சானந்தத்தை விரும்புபவர்களை, இதை தவிர வேறு எதையும் விரும்பாதவர்களை, வேறு பலனை ஆசைப்படாதவர்களை, பெருமாளை பிரார்த்தித்து இந்த மோட்சானந்தத்தையே விரும்புபவர்களை நாம் பரமைகாந்திகள் என்கிறோம். இவர்கள் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம். அவன் உபய விபூதி நாதன், லீலா விபூதி, நித்திய விபூதி, ரெண்டு விபூதிகளையும் தன் சொத்தாக கொண்டவன். ஸ்ரீயப்பதி அவன், அனந்த கல்யாண குணங்களோடு கூடியவன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன். அவனோடு ஸ்ரீவைகுண்டத்தில் சேர்ந்து வாழ்வதே நமக்கு பேரின்பம் என்ற உறுதியான கொள்கையை உடையவர்கள் பரமைகாந்திகள். இவர்கள்
இந்த உலக சுகங்களின் இழிவை, அதாவது அல்பத்தை, அஸ்திரத்தை நன்கு உணர்ந்தவர்களானபடியால் அதை வேண்டாம் என்று உதறி மோட்ச ஆனந்தத்தை பெறுவதற்காக உடையவரின் திருவடிகளை தங்கள் தலைமேல் தாங்கி பிரபத்தி உபாய அனுஷ்டானம் பண்ணி வைக்கும்படி பிரார்த்திக்கிறார்கள் உடையவரை. இவர்கள் இருவரா மூவரான்னு கிடையாது. அந்த காலத்தில் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் உடையவர் திருவடிகளை ஆசிரயித்தனர். அவர்களைப் போன்று நானும் எதிராஜரின் திருவடிகளை ஆசிரயிப்பது என்ற முடிவுக்கு வந்தேன். ஆனால் இப்போ எதிராஜர் இல்லையே. இல்லாவிட்டால் என்ன, சொப்னத்தில் எப்பொழுதும் சேவை சாதிக்கிறார் எதிராஜர். இடைவிடாது அந்த திருவடிகளை தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பதால் நனவிலும் என் எதிரே சேவை சாதிக்கிறார் எதிராஜர். அவருடைய திருவடிகள் கருணையே வடிவம் கொண்டவை. தாமரை மலர் போல சிவந்த நிறமும் மென்மையும் கொண்டவை அந்த திருவடிகள். அதன் கவர்ச்சி என் மனத்தை கவர்ந்து தன்பால் என்னை இழுத்து பிணைத்து கொண்டு விட்டது. இப்படியும் செய்யுமோ என்ற ஐயம் வேண்டாம். கீதா பாஷ்ய மங்கள ஸ்லோகத்தில் யற்பதாம்போருகத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷக வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம் என்கிறார் பகவத் ராமானுஜர். அதாவது நான் ஆளவந்தாரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளின் அழகில் ஈடுபட்டு அவற்றையே துரோணரை ஏகலைவன் போன்று தியானித்து வந்ததால் என் பாபங்கள் அனைத்தும் தொலைந்து யானும் ஒரு வஸ்துவாக, ஒரு பொருளாக, சத்தையை உடையவனாக, இருப்பை உடையவனாக ஆனேன் என்றார் உடையவர். அவர் காட்டிய வழியில் நானும் ஆச்சாரியனும் பரமாச்சாரியனும் ராமானுஜரின் திருவடிகளையே தியானித்து வர பாபம் தொலைந்து இருப்பையோ சத்தையை பெற்றதில் ஆச்சரியம் என்ன? இந்த திருவடிகளின் பெருமைக்கு என் சரித்திரமே உதாரணம். சொல்லுகிறேன், கேளுங்கள். யானை மதம் பிடித்தால் காட்டிற்கு அருகில் உள்ள கிராமங்களையும் நகரங்களையும் பாழ்படுத்தும். இஷ்டத்திற்கு விளையாடி திரியும். அப்பொழுது அடர்ந்த காட்டில் அது வழக்கமாக படுக்கும் இடத்தில் வேடர்கள் ஒரு பெரும் பள்ளத்தை வெட்டி மூடி வைத்திருப்பார்கள். அதில் விழுந்து வெளியேற முடியாமல் திணறும் போது இரும்பு சங்கிலிகளால் கால்களை கட்டிவிடுவார்கள். மதமெல்லாம் அடங்கிய பிறகு பள்ளத்திலிருந்து வெளியேற வழி செய்து கொடுப்பார்கள். இந்த மதம் பிடித்த யானை போன்றது என்னுடைய மனம். ரஜோகுணமும் தமோகுணமும் நிறைந்தது என் மனம். அறியாமை மிகுந்தது என் மனம். இந்த அறியாமை யாம் அடர்ந்த காட்டில் உள்ள ஹிருதய குகையில் தான் தோன்றித்தனமாக மத யானை போன்று திரிந்து கொண்டிருந்தது. சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம் மனோ துர்நிகிரகம் சலம் என்று சர்வ வல்லமை படைத்த சர்வேஸ்வரனாகிய கண்ணன் சாக்ஷாத் மன்மதனாய் மனதை கவரும் அழகு தெய்வமாய் அருகில் இருக்கும்போதே, கண்ணா, என் மனம் ரொம்ப முரடு, பொல்லாதது, உறுதியானது, என்னால் கொஞ்சம் கூட அடக்க முடியாது, தாறுமாறாக தன் இஷ்டப்படித்தான் செல்லும் என்று அர்ஜுனன் கண்ணனிடம் சொன்னானே, அவன் எதிரேயே இருக்கும்போது அதே போன்று இருந்தது என் மனமும். என் ஆச்சரியம்! ஒரு சமயம் எதிர்பாராது உடையவர் திருவடிகளை தியானம் பண்ணியதுமே மத யானைக்கு விலங்கிடுவது போல அந்த திருவடிகளே சங்கிலியாக விலங்குகளாக மாறி என் மனதை விலங்கிட்டு கட்டிவிட்டன. எனவே எப்பொழுதும் என் மனது உடையவர் திருவடி வாரத்திலேயே இருக்கிறது. எனவே எப்பொழுதும் என் மனம் அவரையே தியானிக்கிறது. இவ்வாறு ஆச்சாரியன் திருவடி சம்பந்தத்தினால் பரமனின் திருவடி சம்பந்தம் கிடைத்து இருப்பை, சத்தையை பெற்று பகவத் பாகவத தாசனாய் உய்வை பெற்றேன். இதே போன்று உடையவர் திருவடி சம்பந்தம் உலகத்தினருக்கு திருடமாக உறுதியாக கிடைக்கட்டும் என்று நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.